எங்கே போகிறோன்னா கிரேட் ஓஷன் ரோடு. ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும் ஆள் அரவமே இல்லாத இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அவங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு வந்தோம். பஸ் வந்துச்சா, பஸ்ஸில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப். அங்கே லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. ஈகலி வெயிட். வெதர் பார்த்தீங்கன்னா 12 டிகிரிங்க. இறங்கி போகும்போது ஸோ ஓரத்துலலாம் ரொம்ப போகாதீங்க. இங்கே வந்து நிறைய பாய்ஸ்னஸ் ஸ்னேக். பப்ளிக் டாய்லெட்டு அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே ஃபெசிலிட்டியில் நல்லா தான் இருந்து. இவங்க வந்து யூபி தான், நம்ம இந்தியன்ஸ் தான். நாங்கள் பஸ்ஸில் தான் பழகணும். ஸோ அவங்க இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் போதா, திடீர்னு ஒரு சாங் தோணுது. ஸோ என்ன அப்படி ஒரு இடத்துல மாட்டினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஸோ பாருங்களேன், வானமும் கடலும் டச் பண்ணிக்கிட்ட மாதிரி, முத்தம் கொடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு அழகாங்க. இது நாங்கள் வர வழியில் இது கொஞ்சம் அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டு தோசையோ இட்லியோ வாங்கி சாம்பாரை ஊற்றி குழப்பி சாப்பிட்டா தான் நம்மளோட. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ மெல்போர்னில் டே 2 நம்ம எங்கே போகிறோன்னா கிரேட் ஓஷன் ரோடுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போவேல அதில் என்னென்ன சூப்பராக இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு இடையில நம்ம ஹோட்டல் இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னா மெல்போர்ன் சென்ட்ரலில் ஐபிஎஸ் ஹோட்டலில் தங்கியிருக்கோம். ஸோ ஐபிஎஸ்சில் இங்கேருந்து மார்னிங் வந்து 6 o'clock இங்கேருந்து கிளம்பி போகணும். ஆக்சுவலாக சண்டேங்கிறதுனால ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லோரும் தூங்கி லேட்டாக தான் எந்திரிப்பாங்க போல். நாங்கள் போகிறப்ப ஆளுங்களே இல்லைங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ரூம்லேருந்து கிளம்பி போகிறப்ப அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா சம்மருன்னு சொன்னாங்க ஆஸ்திரேலியாவில். அது இருந்த கிளைமேட்டு அப்பப்பா. இங்கே பாருங்க, பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை. அது சிட்டியோட சென்ட்ரல் தான், அதனால் சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்த இடம். ஸோ நாங்கள் 2 பேரும் மட்டும் ஆள் அரவமே இல்லாத இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். ஆனால் சில இடத்துல நான் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கிறாங்க. ஸோ என்னன்னா டஸ்ட்பின்னாக இருந்தாலும் அது சில கண்ட்ரி போயிருந்தப்ப ஸோ ஓவர்ஃப்ளோ ஆனாலும் அதுக்கு தகுந்தாப்புல குப்பை போட்டுக்கிட்டாங்க. பட் இங்கே என்னன்னா கீழே விழுந்தா கூட எடுத்துக்கலாம் போட மாட்டேங்கிறாங்க, அப்படியே டஸ்ட்பின் பக்கத்துலேயே தான் போட்டுறாங்க. மெல்போர்ன் கொஞ்சம் அங்கங்கே குப்பையாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பை வாக்லேயே நம்ம ஹோட்டல்லேருந்து பை வாக்லேயே போயிடலாம். ஸோ அவங்க கொடுத்துருந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் இதில் இன்னொன்று வந்து உங்ககிட்ட சொல்லணுங்க. இது வந்து ஃபுல் டே ட்ரிப்பு சரிங்களா. அதாவது எப்படின்னா 7 AM to 6 PM அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. என்ன ஆப்னா கேலுக்குன்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பு உண்மையாகவே எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஐ பர்சனலி ஃபெல்ட் அந்த கேலுக்குங்கிற ஆப்பை யூஸ் பண்ணலான்னு தோணுது. பிகாஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம இப்போ ரோட் கிராஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதான் நான் சொன்னேன்ல, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கிராஸ் பண்ண. இங்கே பாருங்கள், ட்ராமும் வெயிட் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக காரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில டிசிப்ளின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே நிறைய விஷயங்கள் மாறும்னு எனக்கு தோணுது நம்ம இதுலேயும். ஓகே, இப்போது அடுத்து இன்னொன்று சொல்லுங்க. இங்கே பாருங்களேன், நாங்கள் இந்த டேப் எதுக்கு தெரியுங்களா மெயினாக காமிச்சோம். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டேப் வச்சுறாங்க. இது எப்படின்னா ரீஃபில் த வாட்டர் பாட்டில்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா $4 to $6 வருது. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கோ நாங்கள் ஃபில் பண்ணிப்போம். இப்போ நம்ம அவங்க கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு வந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் யூஎஸ் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி இதுவும் மிஸ் பண்ணிட்டா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு அங்கே போய் ஆன் த ஸ்பாட்டில் நின்னா அங்கே யாருமே இல்லை. அவங்க சொன்ன லொக்கேஷனில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருந்தது. ஆஹா, நம்ம கரெக்டான லொக்கேஷன் தான் வந்திருக்கோமா என்ன அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த கேலுக்கு ஆப்பில் கொடுத்துருப்பாங்களா, நமக்கு புக் பண்ணி தருவாங்க. அந்த இதை ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நீங்கள் படிச்சிருங்க. ஸோ சம்டைம் டைம் மாற்றுறாங்க அப்படின்னா கூட கீழே லாஸ்ட் லைனில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து எங்களுக்கு ரூம்லேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 300 மீட்டர் தான் ஆச்சு. ஸோ அதனால் பை வாக்லேயே போயாச்சு. பஸ் வந்துச்சா, பஸ்ஸில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் என்னென்ன அழகாக இருக்கோ அதெல்லாம் வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணோம். ஸோ போவோம், என்னென்ன இருக்கோ அழகாக கண்டு ரசிக்கிறோம். ஓகேவா? கண்களுக்கு நல்ல விருந்து அளிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு காருக்கும் கிட்டத்தட்ட 20 மீட்டர் கேப் விட்டு தாங்க ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்தால் ஆக்சிடென்ட்டே ஆகாது. அதே மாதிரி என்னென்ன ஸ்பீடுக்கு எந்தெந்த லேன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரியும் காரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் நம்ம இப்போ ஓவர்டேக் பண்ணி போகிறோம், ஐ மீன் இப்போ ரைட் எடுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு 20 மீட்டர் இருக்குங்க, இல்லை நம்ம இண்டிகேட்டர் போட்டுருவோம் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் தெரியும். ஸோ இது ஆக்சிடெண்ட் ஆகாது. நம்மளும் இது மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் டைமிங் அவ்வளோதான், பட் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம்ல. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த இதில் நான் பார்த்தப்ப அதை நான் ஃபீல் பண்ணேன். எனக்கும் தெரியுது நம்ம கண்ட்ரியில் வந்து பாப்புலேஷன் அதிகம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் சில ரூல்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. இங்கே பாருங்க வந்தாச்சு. அதே மாதிரி நாங்கள் போகல, இந்த சம்மர் வேறங்களா. ஸோ சம்மருந்தாங்க சொன்னாங்க. பட் கூலிங் அப்பா செம்ம குளிருங்க, என்னால் முடியவே இல்லை. நானும் சரி சாதாரண ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், பேசாமல் ஏதாவது புல்லோவர் மாதிரி போட்டிருந்துருக்கலாமோ அப்படின்னு. அப்புறம் அங்கே பாருங்க, ஸோ நிறைய லேண்ட்ஸ்கேப் இருக்கு. பட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஊர் தான் இருக்கு. பார்த்து இந்த வீடியோவில் தெரியுதான்னு பாருங்க. இது ஒரு வில்லேஜ்னு சொன்னாங்க, ஃபேமஸ் வில்லேஜ்னு. ஸோ இங்கே வந்து இப்போ இங்கே கொஞ்சம் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி டிரைவர் வந்து போவேலே மென்ஷன் பண்ணாரு. ஸோ லைட்டாக வீடியோ காமிச்சிருக்கோம் பாருங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே எங்கள் பஸ்ஸில் வர எங்களை மாதிரி டூரிஸ்ட்டு தான். அதாவது கிரேட் ஓஷன் ரோடு வந்து நான் அதான் சொன்னேன்ல, அந்த ஆப்பில் வந்து புக் பண்ணிவிட்டு எங்களை மாதிரி வந்தவங்க தான். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி இருக்குல்ல, அதாவது ஒரு வால் மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே ஸ்டீலில் தாங்க இருந்தது. ஸோ அதான் எதனால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு அப்படியே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோலையும் காமிக்கிறோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த இது ஃபுல்லாக கொஞ்சம் சைடில் வந்து ஹில்ஸ் மாதிரி இருக்கும் போல். ஸோ அதில் ஆக்சிடெண்ட் ஆனாலும் பஸ்ஸு காரு கீழே விழுந்துடாமல் இருக்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கிரேட் இல்லைங்க. கிரேட் ஓஷன் ரோடோடு சேர்ந்து இதுவும் கிரேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் நம்ம லொக்கேஷனுக்கு வரவே இல்லை. போகிற வழியில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அதான் நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ அதை காமிக்கலாம் அப்படின்னு தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதே மாதிரி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதான் 6 o'clock கிளம்பி வந்துட்டோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மெக்டானல்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் சிக்கன் பர்கர் வாங்கிட்டாரு. நான் வந்து சப்வேயில் வெஜ் பர்கர் வாங்கிட்டேன். நமக்கு வெளியில் போனால் மேக்ஸிமம் வெஜ்ஜு தாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்ன ஃபுட்டோ அதை ட்ரை பண்ணணும்னு நினைப்பாரு. பட் எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. இந்த நாக்கு வேற இட்லி தோசைன்னு சாப்பிட்டே பழகி போயிடுதா.
ஸோ அதனால என்னன்னா மற்ற ஃபுட்டெல்லாம் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன், பட்டு அது எனக்கு ஒரு இதாகவே இல்லை, ஒரு சாப்பிட்ட ஃபீலிங்ஸாகவே இல்லை. ஸோ அதனால நான் போனால் எங்கே போனாலும் மேக்ஸிமம் வெஜ்ஜு தான். ஆக்சுவலி நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஆள் தாங்க, பட் எனக்கு வந்து சில இடத்துலலாம் பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு வரக்கூடாது, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணுவார். நாங்கள் போகிற இடத்துல சண்டேனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க போல். ஸோ யாருமே இல்லை, 2வது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வேறையா. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோடு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ரோடெலாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நாங்கள் போகிற வழியிலலாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டே போயிட்டே இருந்தோம். இது ஒரு அதாவது அந்த கிரேட் ஓஷன் ரோட் போகிறோம் இல்லையா, ஸோ அதில் இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி காமிச்சாங்க. பட் இங்கேயுமே பீப்புள்லாம் பெருசாக ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை இந்த இடத்துலலாம் நான் பார்த்தப்போ. ஸோ இங்கிட்டு 2 பக்கமும் அதே மாதிரி அந்த இதில் விவசாயம் பண்ணுறாங்க, அதை தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சோம். அதாவது லைட்டாக வந்திருக்கோம், அது கோதுமை வயல் இது ஃபுல்லாகவே. ஸோ கோதுமை வயல், அப்புறம் வந்து அங்கே வந்து மாடுங்களுக்கு, அதாவது கேட்டில்ஸ்க்கு எல்லாம் தீவனம் ஃபீடர் பார்த்தீங்கன்னா அவங்களே தான் ஓனாகவே தான் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்குது எல்லாத்துக்கும் லேண்டு ஓனாகவே. ஸோ அந்த ஃபீடர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாவே ஓனாக ஃபார்மிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபார்மிங் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அந்த அனிமல்ஸ்க்கு ஐ மீன் கேட்டில்ஸ்க்கு எல்லாமே சேல் பண்ணுறதுக்கும் ஒரு குடோன் மாதிரி வச்சுட்டு இங்கே ஃபீடர் சேல்ஸ் ஃபார் ஃபீடர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சில இடத்துலலாம். ஸோ நம்ம வந்துட்டோம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இந்த வில்லேஜ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததா, ஸோ அதனால் சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதேமாதிரி இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் மெல்போர்னில் வந்து நிறைய ஃபார்மிங் எது பண்ணியிருந்தாங்கன்னா கோதுமை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. இப்போ வர வர என்னன்னு தெரியலங்க, எனக்கு கொஞ்சம் ஃபார்மிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அங்கங்கே பார்த்தீங்களா அந்த வைக்கோல்னு சொல்லுவாங்களா, அது ரோலாக அங்கங்கே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எடுத்தோம். எல்லாம் போகிற வழி எல்லாமே ஒரே வயல் தாங்க ஃபுல்லாக. அதில் அழகு சின்ன சின்ன கிளிப்ஸ் அங்கங்கே வரும். சரிங்களா, இப்போ தான் ஒரு கார் இந்த பக்கம் நமக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு. நமக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒன்று கூட இன்ன வரைக்கும் போகலை. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க போல், ஆளே இல்லை. பட் நம்மளாம் சண்டேனா வெளியே கிளம்பிடுறோம், அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, தூங்குறது தான் மெயின். ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறப்ப டைம் வந்து 11 o'clock, மார்னிங் 11 o'clock இருக்கும். ஸோ அப்போ பார்த்தா ஒருத்தர் கூட ஆப்போசிட்டில் தான் ஏதோ ஒரு 2-3 கார் போணுச்சு. இது ஒரு வில்லேஜுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், அந்த ஃபென்ஸே வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் தான் வச்சுருந்தாங்களா, ஸோ அது பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் அப்படியே வீடியோ போகிற வழியில் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணி எடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் எல்லாமே அங்கங்கே வயல்வெளிகள். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபார்மிங் தாங்க. இங்கே மேக்ஸிமம் கோதுமை தான் பண்ணாங்க. அப்புறம் இதுக்கு கேட்டில்ஸ்க்கு சொல்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபீடர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான்ஸ்டாப். அங்கே எங்களுக்கு டிரைவர் நான் சொன்னேன்ல, பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே சீக்கிரம் ஏர்லியராக வந்துட்டனால அங்கே வாங்கி கொடுத்தாரு. இது நான்ஸ்டாப் ஆக்சுவலாக அந்த கிரேட் ஓஷன் ரோட் ட்ரிப்பு பார்த்திங்கன்னா. ஸோ நாங்கள் ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இருந்தது, பட் டைம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம்.
ஸோ வந்துட்டு அங்கே நான் தான் சொன்னேன்ல ஃபியூயல் ஃபில் பண்ண போனாங்க டிரைவர். ஸோ அப்போயே எல்லாத்துக்கிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டார், நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கோங்க, இங்கே நிறையா இருக்குது, உள்ளார ஷாப்பு எது வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு பஸ்லேயே சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலாக பஸ்ஸில் அலௌடு இல்லை, பட் நாங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டோம், அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டுமாதிரி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரூட்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில் தண்ணியும் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி ஓகேன்னு சொன்னார், சிந்தாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நல்லதாக போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லஞ்சே சாப்பிடவே மாட்டோம், லஞ்ச் வந்து ஃப்ரூட்ஸு தான் எடுத்துப்போம். ஸோ அதை நாங்கள் அந்த இதில் எல்லாமே கேரி பண்ணிவிட்டு வந்தாச்சு, ஃப்ரூட்ஸு பிஸ்கெட்டு அப்புறம் வாங்கிட்டு போகணும் ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சரி நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டிரைவருக்கு பேக் சைடு தான் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலாக எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சுங்க. இங்கே என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அதை ஃபஸ்ட்டோ செகண்டோ யார் வந்தாலும் லைனில் நின்னால் மட்டும்தான் நம்ம உள்ளே பஸ் உள்ளே போக முடியும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் பாட்டு கேஷுவலாக ஃபஸ்ட்டு அதான் நான் சொன்னேன்ல வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம், பட் லைனில் நிற்கல. ஸோ அப்படியே நாங்கள் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டு இருந்தோம் அங்கே அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண டைமில். ஸோ எல்லோரும் லைனில் நின்னாங்க. நாங்கள் யோசித்தேன், என்னதுக்கு இப்போ லைனில் நிற்கிறாங்க, வந்தால் நேம் கூப்பிட போகிறவங்க, நம்ம பாட்டு உள்ளே போக போகிறோம். ஆனால் லைனில் நின்றுட்டு சரி லைனில் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நமக்கு ஃப்ரண்ட்டில் இடம் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். பட் வரவங்க எல்லாருமே அடுத்தடுத்து உள்ளார போயிட்டு தான் உட்காந்தாங்க. நான் அப்புறம் யோசித்தேன், அப்பா நம்ம லைனில் நிற்காதது நல்லதாக போச்சு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்தாதாங்க ஃபுல் வியூ நல்லா கவர் ஆகுது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்க்கவும் முடியுது. நமக்கு பஸ்ஸு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விண்டோ வந்து கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க, நல்ல பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு வியூவும் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராகவும் இருக்கும். என்னோட ரெக்கமெண்ட் என்னென்னா, நீங்கள் எங்கே இந்த மாதிரி டூர் போனாலும் ஃபஸ்ட் சீட்டுனா பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ போகிறதெல்லாம் நம்ம பாட்டு பார்த்துட்டே போகலாம். உங்களுக்கு இப்போயே தெரியும் பார்க்குறேன், லெஃப்ட் சைட் பாருங்களேன், தெரியுதா? ஸோ இங்கேருந்தே நமக்கு கோஸ்டல் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது கிரேட் ஓஷன் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டோம், இறங்க போகிறோம், லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு, ஈகலி வெயிட் வந்தாச்சு. ஸோ பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம். வந்துருச்சா? இதை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தெரியுது சொல்லுங்கள். ஒரு சாங் ஒன்று வரும். ஸோ நாங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் அது என்ன சாங்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சாங்கையும் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருந்தது. அதாவது லொக்கேஷன் வெதர் பார்த்தீங்கன்னா 12 டிகிரிங்க. ஸோ நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. இந்த இடத்துல தண்ணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, கொஞ்சம் கூட இது பொல்யூஷனே இல்லாமல் அவ்வளோ அழகாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுதுங்க தண்ணி. இந்த ராக்லாம் பார்த்தீங்களா, அப்படியே தண்ணி மேலே உரசி அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக பெரிய ராக் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வேவ்ஸ் மோதி அது அப்படியே அரிச்சு ஒரு ஒரு தனியாக நிற்கிறான் இந்த பயபில். எவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு. ஸோ இது பாருங்க, நான் சொன்னேன்ல அந்த பாட்டு, என்ன விலை அழகே, காப்பி ரைட்ஸ்க்காக கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ராக்கை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, அதில் போய் நிற்கணும்னு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அங்கே நின்றுட்டு இந்த இதுக்கும் அதுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ராக்கோட எண்டில் போய் நின்று ரசிச்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? தண்ணியில் கரை. அதே மாதிரி எங்கள்கிட்ட டிரைவர் என்ன சொன்னாருன்னா, இறங்கி போகும்போது ஸோ ஓரத்துலலாம் ரொம்ப போகாதீங்க, இங்கே வந்து நிறைய பாய்ஸ்னஸ் ஸ்னேக்ஸ் இருக்குது, ஸோ
கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த சம்மர் டைமில் தொல்லை தாங்க முடியலங்க. கொசு மாதிரி காதுகிட்ட வந்து கொயின்னு இந்த இடத்துலையுமே இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அப்பப்பா அப்போ தான் கேட்டப்போ டிரைவர் சொன்னார், சம்மரில் வந்து நியூசிலாந்துலேயும் ஆஸ்திரேலியாவிலையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக்குன்னா அந்த தான். அது நம்ம என்ன பண்ண முடியும், அது இயற்கையாக வருது. ஸோ அது எப்படின்னா ஃப்ரூட்ஸில் எப்படி வந்து மேலே அப்படியே கொயின்னு வந்து உட்காரும், அவ்வளோ உட்கார்ந்து மிச்சிட்டு இருந்ததுங்க நம்ம மேலே. அழகையே ரசிக்கவே முடியல. அதை ஓட்டுறதுக்கு தான் எனக்கு நேரமே சரியாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை. இது அதான் நான் சொன்னேன்ல, இந்த இதுக்கு ஆக்சுவலாக இந்த ராக்குக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா கவர்மெண்ட்டே அங்கே வந்து இந்த மாதிரி பிரிட்ஜு மாதிரி ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அந்த தண்ணி அரிப்பில் ராக்கெலாம் கரையுது. அதே மாதிரி அது வந்து மெயினாக வந்து லைம் ஸ்டோனா. ஸோ அதனால் என் மக்களுக்கு சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதோட கார்னரில் மட்டும் இந்த மாதிரி கிரில் மாதிரி வச்சு டூரிஸ்டோட அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக இது மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த லுக் அவுட்டு இங்கேருந்து அப்படியே அழகாக அந்த வேவ்ஸோட சவுண்டு, இதுக்குள்ளே இறங்கிலாம் போகணுன்னு ஆசை. ஆனால் அங்கே ஸ்னேக்ஸ் அது இதுன்னு சொல்லவும் பயம் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நடந்து போகலாம் கீழே வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டிரைவர் வந்து எங்களுக்கு இவ்வளோ டைம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால கீழெல்லாம் போக முடியல. ஸோ எங்கள் பஸ்ஸில் இருக்கவங்க எல்லோரும் அப்படியே அங்கங்கே நின்று பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இதுதான் அந்த என்ன விலை அழகே. கொஞ்ச நேரம் அந்த இயற்கை அழகை அப்படியே ரசிங்க. ஸோ எனக்கு இதில் என்ன தோணுச்சுன்னா, அந்த ராக்கு ஆக்சுவலாக இது அந்த 4 இது தனித்தனியாக நிற்கிதில்ல, இவ்வளோ பெரிய பாறையாக தான் இருந்தது. தண்ணி மோதி மோதி இப்படி கரைஞ்சிருச்சான் அந்த இது சின்னதாக. ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆனால் இந்த சைடில் இருக்கிறதும் கரைஞ்சிரும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ கரைஞ்சிருச்சுன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் உள்ளே வரும் இல்லையா. நிறைய கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேங்க. அழகாகவும் இருந்தது. எனக்கு என்னென்னா அந்த சாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் போய் நின்று ரசிக்கணும்னு அவ்வளோ ஆசை. ஸோ அதுக்கு டைம் இல்லை. அதுக்கு போகணும்னா என்ன ரூல்ஸுன்னு தெரியல. பட் எங்கள் ஆப்பில் எங்கள் கைடு வந்து இங்கே தான் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் டைம் நிறையா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. நமக்கெல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கலாம் அப்போ நேரம் இல்லை. நான் பாட்டு பேசிகிட்டே இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வா ஃபோட்டோ எடுக்கலான்னு. இருப்பா நான் கொஞ்சம் நேரம் அழகாக ரசிச்சுட்டு வரேன், எனக்கிட்ட இதுவே டைம் பத்தலை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது. வெயில் அடித்தாலும் குளிரவே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ எல்லோரும் பாருங்கள் இவ்வளோ அங்கங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அதாவது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். பட் எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லை. பொதுவாகவே யூஸ்வலாகவே நாங்கள் வந்து டூர் போகிறோன்னா நாங்கள் கப்பலாக தான் போவோம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போக மாட்டோம் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போகிறோன்னா. பிகாஸ் நாங்கள் இதில் என்ன யோசிப்போன்னா, எங்களுக்கு நினச்ச டைமில் நாங்கள் எந்திரிக்கலாம். ஸோ நினச்ச டைமில் கிளம்பி போகலாம். ஸோ இல்லை அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்றுனா. ஸோ அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக அவங்க வெயிட் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு வந்து கப்பலாக தாங்க இந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப்லாம் பிளான் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்தியா, அதுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே மெதுவாக வாக் பண்ணிவிட்டு அந்த பிரிட்ஜுக்கு தான் போகணும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பப்ளிக் டாய்லெட்டு அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே ஃபெசிலிட்டியில் நல்லா தான் இருந்தது.
ஸோ அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. நான் நினச்சேன் என்னடா எப்படி ரெஸ்ட் ரூம் போகணும்னா எப்படி போகிறதுன்னு. ஆனால் அதுக்குன்னு பஸ்ஸு ஸ்டாப் பண்ணுற இடத்துல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஃப்ரண்ட்டு கொஞ்சம் தள்ளி ட்ரிங்கிங் வாட்டர் டேப்பு நாங்கள் காமிச்சோம் இல்லையா அந்த வீடியோவில், அதுவும் வச்சுருந்தாங்க. வாங்க அந்த பிரிட்ஜு தெரியுதுல்ல, அந்த பிரிட்ஜுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நல்லாயிருக்கும், அழகாக ரசிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னும் கொஞ்சம் போகணுங்கிறதுக்காக அந்த பிரிட்ஜ்கிட்ட போகிறோம். ஸோ அங்கே போனால் எப்படி இருக்குதுன்னு லொக்கேஷன் பார்ப்போம், சரியா? அதே மாதிரி நான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன தெரியுமாங்க நினைப்பேன். ஸோ போகிற இடத்துலலாம் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சிருவேங்க. ஐ மீன் எந்த கண்ட்ரி போகிறோன்னோ அங்கே. இங்கே பாருங்களேன், இவங்க எங்களுக்கு முன்னாடி போகிறாங்கல்ல, இவங்க வந்து யூபி தான், நம்ம இந்தியன்ஸ் தான். நாங்கள் பஸ்ஸில் தான் பழகணும். ஸோ இவங்ககிட்ட நம்பர் வாங்கிட்டோம். நாங்களும் அப்படியே பழகிட்டு ஜாலியாக பஸ்ஸில் டைம் பாஸ் ஆனிச்சு. ஸோ அப்படியே வந்தாச்சு. இங்கே ஹெலிகாப்டர் ரைடும் இருக்குங்க. நாங்கள் போவையில் ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தோம். ஸோ அப்போ தான் யோசித்தேன், ஹெலிகாப்டர் போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. அப்புறம் யோசித்தேன், இல்லை இதை மேலேருந்து பார்க்குறத விட இது அனுபவபூர்வமாக நடந்து பார்க்குறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் போதா. நமக்கு இதுதான் எனக்கு என்னமோ சூப்பராக இருந்தது. நான் ஹெலிகாப்டரில் போனால் மேலேருந்து உட்காந்துட்டு தான் பார்ப்போம். அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு எனக்கு திடீர்னு ஒரு சாங் தோணுது. ஸோ என்ன அப்படியே என்ஜாய், அதாவது எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சா, என்னையே மறந்து மெய் மறந்து ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்தாச்சு. இது வந்து லோன் பீச். அதை ரிட்டன் வரையில் இது ஒரு பீச்சு, மெயின் பீச்சுன்னு சொல்லிட்டு காமிச்சார். ஸோ அங்கே போவையில் எல்லோரும் குளிச்சிட்டு இருந்தாங்களே பீச்சில், ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க, அழகாக இருந்தது. அதே மாதிரி இதில் நான் கை கட்டி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன்னா, ஏன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னார் பஸ்ஸில் வரையில் இதுலேருந்து அப்படியே சவுத் போல் போனால் அண்டார்டிகா தான், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பெண் குயின்ஸ், உனக்கு பிடிச்ச பெண் குயின் அங்கே நிறைய இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னாரா. ஸோ அப்போ பார்த்துட்டு அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷிப்பில் 8 days ட்ராவலாம் இந்த அண்டார்டிகா போகிறதுக்கு சவுத் போலில். அதே மாதிரி அங்கே யாருமே இல்லைன்னு சொன்னாரா. நான் யோசித்தேன், அப்படி ஒரு இடத்துல மாட்டினோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பஸ்ஸில் வரையில் சொன்னது அங்கே போய் அந்த பீச்சுக்கிட்ட நிற்கல தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பீச்சு கலரும் எனக்கு 2 டிஃப்ரெண்ட்ஸ் கலராக தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலராக இருந்தது. அதுக்கப்புறம் ஹாஃப் பார்த்தா அப்படியே டார்க்காக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்டை கேட்டப்போ அவர் தான் சொன்னார், இல்லை ஆழம் அதிகமானால் அந்த மாதிரி டார்க்காக தெரியும் கலரு, ஆழம் இல்லாத இடம் கொஞ்சம் லைட் கலராக தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை அப்படியே நின்று ரசிச்சுட்டு, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு பஸ்ஸில் பிடிச்சேன், நான் அந்த ஃப்ரெண்டு கூட நின்று பேசிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பீச்சில் குளிக்கணுன்னு தான் ஆசை. ஸோ அடிக்கிற குளிருக்கு நம்மளாலாம் முடியாதுன்னு கிளம்பி பஸ்ஸில் உட்காந்தாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த ரோடும் ஷீயும் பக்கத்தில் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதை அங்கே எங்கள் இவர் சொன்னார், கைடு வந்து சொன்னார், இது வந்து 245 கிலோமீட்டர் இந்த கோஸ்டல் ரோடு. இது எந்த 2 டிஸ்ட்ரிக்டை இணைக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் டர்க்வே அண்ட் ஆலன்ஸ்போர்டு அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே பார்த்துட்டு போகிற வழியில் அந்த ரோடு போகல பாருங்களேன், நேராக பீச்சு தாங்க, நேராக அந்த ஓஷன் தான் தெரியுது. அப்படியே அழகாக இருந்த ரோடு, அந்த ஓசன்ஸ் இதெல்லாம். இந்த மாதிரி பஸ்ஸில் ஹைட்டு வேறைய பஸ்ஸு. ஸோ அதனால் நமக்கு இதுதான் நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு காரில் போகிறத விட, நம்ம ஓனாக கார் எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி பஸ் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஹைட்டு அதிகமாக இருக்கனால நமக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதுதான் நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு என்ன கேட்டால் பஸ் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி அவர் சொன்னார், இது வந்து த வேர்ல்டு மோஸ்ட் சீனிக் ரோடு அப்படின்னு சொன்னாங்க. அதே அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த ரைட் சைடு நீங்கள் திரும்பினீங்கனாலே ஓசன்ஸ் தான், அதாவது சீ தான் உங்களுக்கு தெரியும், மலையும் கடலும் சேர்ந்து தெரியும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ரியலி இட்ஸ் ஒர்த்துங்க, அவ்வளோ அழகாக இருந்தது.
அங்கங்கே பீச்சில் குளிச்சிட்டு இருந்தாங்களா. எனக்கு ஆசையாக அந்த தண்ணியை பார்த்தாலே நமக்கு இறங்கணும்னு தோணும். ஆனால் சம்மர் தான், நான் சொன்ன மாதிரி அங்கே 12 டிகிரி செல்சியஸ் இருந்தது. ஸோ அதுவே குளிர் என்னால் தாங்க முடியல. அந்த சம்மர்னு சொல்கிறாங்க, பட் அந்த டெம்பரேச்சர் என்னால் தாங்க முடியல. மேபி நம்ம டெம்பரேச்சருக்கு நம்ம உடம்பு பழகிட்டனால அப்படி ஃபீல் ஆனிச்சா என்னன்னு தெரில. மைனஸ் கூட இல்லை, 12 டிகிரி தான், அதுவே தாங்க முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம இல்லை? ஸோ பாருங்களேன், வானமும் கடலும் டச் பண்ணிக்கிட்ட மாதிரி, முத்தம் கொடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு அழகு இல்லை? இதெல்லாம் போகும்போது அப்படியே ஆக்சுவலாக மற்ற இடத்துலலாம் தூங்கிட்டேன், இங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட கண்ணாசரில். ஏன்னா இது கிடைக்காத ஒரு காட்சி, இது நம்ம ரசிச்சுட்டு போகணும், தூக்கிடக்கூடாது உமா அப்படின்னு நானே எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஜெட்லாக் இருக்குங்க, அதனால் நான் எப்போயாவது டூர் போவேல மேக்ஸிமம் நிறைய இடத்த மிஸ் பண்ணிடுவேன். இந்த தூக்கம் டே டைமில் தொல்லை பண்ணும், நைட்டில் வராமல். அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் இந்த அழகாக அப்படியே ரசிச்சுட்டு வாங்க. இங்கே பாருங்களேன், இந்த மலைக்கே அழகாக குடஞ்சி ரோடு போட்டு. ஸோ இந்த மலையோட மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்ல இந்த கடல். ஐயோ செம்ம அழகுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இதோட மேஜர் லேண்ட்மார்க் என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க, 12 அப்போசல்ஸ்ன்னு சொல்லி. ஆக்சுவலாக அங்கே போனோம்னா நம்ம டூர் போகிறோம், அதாவது கிரேட் ஓசன் ரோட் போகிறோம் அப்படின்னாலும், ஓ நீங்கள் 12 அப்போசல்ஸ் போகிறீங்களா அப்படின்னு தான் சொன்னாங்க அங்கே இருக்க லோக்கல் பீப்புள். எனக்கு புரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ இது மேஜர் லேண்ட்மார்க் போல் அந்த இடத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். அதே மாதிரி அந்த ராக்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா லைம்ஸ்டோன் தான், நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ அப்படியே ரிட்டன் வந்துட்டுருக்கோம். வர வழியில் என்னென்ன இருக்கோ அப்படியே ஜென்டலாக காமிச்சிட்டு வந்தார் டிரைவர். சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் ரிட்டன் வரையில் பார்த்திங்கன்னா டைம் 6 o'clock மெல்போர்ன் வரையில் வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே நெருங்க போகிறோம், மெல்போர்னுக்குள்ளே. அவ்வளோதான், இந்த டே ட்ரிப்பு அப்படியே ஜாலியாக போச்சு. டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே லஞ்சு கொண்டு விட்டார் டிரைவரு. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகல, அந்த ஃபுட்டு. அப்படியே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு, அதாவது ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரையில் 6 o'clock. அப்போ இன்னும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த கண்ட்ரி போனதுலேருந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறோம். நீங்கள் பார்த்து எங்களுக்கு சஜஷன் சொல்லுங்கள், என்ன பண்ணலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதாவது விலாக்ஸ் போடுறதில்ல அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட்ஸில் என்ன பண்ணணும் எல்லாமே நாங்கள் A to Z நாங்கள் சொல்கிறோம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ பேக் டு மெல்போர்ன் வந்துட்டோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கன் சுமா. அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். அவ்வளோதாங்க. நாங்கள் வர வழியில் இது கொஞ்சம் அழகாக இருந்தது. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டு வந்தாச்சு. நம்ம மெல்போர்ன் வந்தாச்சு. ஃபுல் டயர்டுங்க, ரிட்டன் வரையெல்லாம் ஒன்றும் முடியல. அழகாக ரசித்து டயர்ட் ஆயாச்சு. ஸோ வரையில் ஐ திங்க் எங்கள் ரூமுக்கு வரையில் 7 o'clock. நல்லா டயர்ட் ஆயாச்சு. போய் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி ஒரு தோசையோ இட்லியோ வாங்கி சாம்பாரை ஊற்றி குழப்பி சாப்பிட்டா தான் நம்மளோட இந்த டயர்டு போகும். இங்கே பாருங்கள், அந்த ரோடு சிட்டி உள்ளார எவ்வளோ டிராஃபிக்கே இல்லை. அது சண்டே பாருங்கள், டிராஃபிக்கே இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். லைக்ஸ், கமெண்ட், டாட்டா, பை பை.